மிகுந்த எழுச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் கூடியிருக்கிற இந்த கூட்டம், இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் ஒரு புதுமையான ஒரு அறைகூவல் கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வெறும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அந்த கூட்டணியிலே அதை உருவாக்கி அதிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள், அதிலே பங்கேற்றக்கூடிய தலைவர்கள் மாத்திரம்தான் இந்த கூட்டத்திலே கலந்து இப்போது நம்மை வம்புக்கு இழுக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒன்றிய ஆட்சி, காவி ஆட்சி, மத்தியிலே இருக்கிற ஆட்சி, தூங்காதே எங்களோடு எதிர்த்து நில் என்று சொல்வதற்காக திணிப்பின் மூலமாக தங்களுடைய முடிவுரையை எழுதக்கூடிய ஒரு ஆட்சி இப்போது தயாராக வந்திருக்கிற நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் ஒரு மாறுதலை நீங்கள் தெளிவாக குறித்து கொள்ள வேண்டும். அனைத்து தோழர்கள், இங்கே அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், போராட்ட களத்தையே வாழ்வை நம்பிக்கொண்டிருக்கிற எண்ணற்ற தோழர்கள் இங்கே எதிர்க்கிறார்கள். இவ்வளவு திரளான வந்திருக்கக்கூடிய மக்கள் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால், இதுவரையிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கிளர்ச்சிகள் என்று சொன்னால் அதிலே தலைவர்கள் இருப்பார்கள், பேசுவார்கள். ஆனால் இங்கே நம்முடைய துணை முதலமைச்சர் உள்பட, அமைச்சர் உள்பட எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள் என்றால், அண்ணாவின் சொன்ன தத்துவம், ஐயாவின் கருத்தோட்டம், இது அத்தனையும் இங்கே முன்னாலே நிற்கிறது. இந்த திணிப்பை எதிர்க்கின்ற, கண்டனத்தை சொல்லுகின்ற இந்த கட்டத்திலே என்ன என்று சொன்னால், அவர்கள் மிரட்டி பார்க்கலாம் நினைக்கிறார்கள், இந்த ஆட்சியை கொஞ்சம் உருட்டி பார்க்கலாம் நினைக்கிறார்கள், நிதியை தராமல் நாங்கள் கொஞ்சம் இழுத்து பார்த்தால் இவர்கள் வழிக்கு வருவார்களா நினைக்கிறார்கள். ஆனால் உங்கள் கனவு பலிக்காது. இது தமிழ் மண், இது பெரியார் மண், திராவிட மண். இந்த மண் உரிமை முழக்கத்தை சொல்லக்கூடிய மண் என்ற காரணத்தால் தான் இங்கே எங்கள் துணை முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் இந்த போராட்ட களத்திலே இருக்கிறார்கள். இந்த தத்துவத்தை இந்த மேடையை பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மேடையுடைய அமைப்பை, இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள், கலந்து கொண்டிருக்கிற தலைவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ணா, அறிஞர் அண்ணா இந்த ஆட்சிக்கு, இந்த இருமொழி திட்டத்துக்கு வித்திட்ட நம்முடைய அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே பல நேரத்திலே சொன்னார்கள், எங்களை நீங்கள் மிரட்டி பார்க்கலாம் நினைக்காது என்பதற்காக சொன்னார்கள். எங்களுக்கு பதவி என்பது இருக்கிறத, அது மேல் தொண்டு, ஆனால் கொள்கை இருக்கிறத, அதுதான் எங்களுக்கு வேட்டி, அதை மறந்து விடாதீர்கள் என்று அதை உணர்ந்த காரணத்தால் தான் இன்றைக்கு அமைச்சர் பதவியிலே இருக்கிறோமே. நாம் ஒன்றிய அரசை எதிர்த்து, அவருடைய கொள்கைகளை எதிர்த்து முழங்கப் போகின்ற ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ளலாமா என்று யாரும் நினைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைச்சர்கள் வருவார்கள் என்று நினைத்து அவர்கள் வரவில்லை. கொள்கைக்காகத்தான் வந்தார்கள். தாளமுத்து நடராஜன் பரம்பரை என்பதை காட்டுவதற்காகத்தான் வந்தார்கள். அந்த உணர்வோடு தான் இந்த கண்டனம், தலைவர்கள், முழக்கங்கள், இது அத்தனையும் நடைபெறுகிறது. எண்ணி பாருங்கள், எந்த அளவிற்கு ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்றெல்லாம் ஆரம்பித்து ஒரே கலாச்சாரம் என்று வந்தார்கள். அந்த ஒரே கலாச்சாரம் என்பதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், நண்பர்களே, இந்த சூட்சமத்தை தந்தை பெரியார் 1938 தமிழ் அறிஞர்களை கூட்டி வைத்து கொண்டு சிறப்பாக சொன்னார்கள். நம்முடைய மொழி என்பதற்காக மட்டும் நாம் எதிர்க்கவில்லை. இதே வடசென்னைத்தான் அப்போதும் அடித்தளமிட்டது. அதே வடசென்னைத்தான் இப்போது மீண்டும் ஒரு போர்க்குரலை எழுப்புவதற்கு, களவு காணுவதற்காக வந்திருக்கிறது. அங்கேதான் எல்லாமே நடந்தது. துவக்கம் அங்கேதான், முடிவும் இங்கேதான் நடக்கப் போகிறது. எங்கே துவக்கிறார்கள் அந்த ஆதிக்கத்திற்கு அதன் முடிவு வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் சொல்ல வேண்டுமானால், நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய துறையிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடியது பண்பாட்டுத்துறை. இந்தியை நீங்கள் எதிர்க்கிறீர்களே என்று சொன்னார்கள். அப்போதுதான் ராஜகோபாலாச்சாரியார் போன்றவர்கள் இந்தியை திணித்தார்கள். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், பாவம் இப்போது இருக்கிற காவி அமைச்சர்களுக்கு அந்த வரலாறு தெரியாது. நீங்கள் ராஜகோபாலாச்சாரியாரை விட பெரிய புத்திசாலி
அரசியல் வியூகத்தை வைத்திருக்கிறோம் என்று யாரும் தப்பு கணக்கு போடாதீர்கள். எந்த ஆச்சாரியார் எதிர்ப்பது நான் ஆளுகின்றவன் நான் என்றெல்லாம் மார்தட்டி தோள் தட்டி அவர்கள் களத்துக்கு வந்தார்கள். அன்றைக்கு தந்தை பெரியார் ஆரம்பித்த அந்த போராட்டம், அறிஞர் அண்ணா சர்வாதிகாரி என்று அந்த போராட்டத்தில் 2வது 3வது சர்வாதிகாரியாக இருந்தார். இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும். இன்றைக்கு இளைஞர்களுக்கே தலைமை தாங்கக்கூடிய ஒருவர் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் சொன்னால் அவருக்கு பதவி முக்கியமல்ல, அவருக்கு துண்டு முக்கியமல்ல, வேட்டி தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அவர் கொள்கை தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் அமைச்சர்கள் என்ற முறையில் அவர்கள் இங்கே இல்லை. அதற்கு பதிலாக இந்த இயக்கத்தின் உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் என்ற உரிமையோடு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் சொன்னால் இது எழுதாத இந்த சுவரெழுத்தை எழுதிக்கொள்ள வேண்டும். இங்கே மிக முக்கியமாக நினைத்து பார்க்க வேண்டும். இவர்கள் சொல்லுவதற்கு யார்? நினைத்து பார்க்க வேண்டாமா? அண்ணா அவர்கள் அந்த முழக்கத்தை தான் சொன்னார்கள். அங்கே 1938 நடந்தது வரலாறு உண்டு. இந்த வரலாற்றை அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ராஜகோபாலாச்சாரியார் அன்றைக்கு தெளித்தார். ஆனால் இந்த இயக்கம் ஒருபோதும் தோற்காது, வெற்றி பெற்றே தீர்வு என்பதற்கு அடையாளம் என்ன நண்பர்களே? ஒன்றே ஒன்று வரலாற்று சொல்லுகிறேன். மற்ற நண்பர்கள் தலைவர்கள் இங்கே சொன்னார்கள். ஆச்சாரியார் சர்வாதிகாரத்தோடு தாய்மார்கள் உட்பட இங்கே ஏராளமான தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். ஆச்சாரியார் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சென்றார்கள். இதோ நம்முடைய எம்பிக்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் NVN அவருடைய துணைவியார். அங்கே அவர்கள் குழந்தை கருவிலே இருக்கக்கூடியவர்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். கருவுற்ற தாய்மார்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் அந்த காலத்தில் பாடுபட்ட போது ஆட்சிக்கு வருவோம், நாம் அமைச்சர்களாவோம் அல்லது பதவிகளை பெறுவோம் என்றவர்கள் நினைத்தில்லை. உரிமைகளை பெறுவதற்காகத்தான் இந்த கூட்டம் இருக்கிறதே தவிர வெறும் பதவியை உரிமை பெறுவதற்கு ஒரு வழி, ஒரு மார்க்கம் என்ற அளவிலே தான் இந்த அளவிலே இருக்கிறார்கள். அப்போது ஆச்சாரியார் ஆள்வது நானா ராமசாமி நாயக்கரா என்று கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சொன்னார். ஆனால் காலத்தின் கோலம் எப்படி ஆயிற்று என்றால் ஹிந்தி தான் இருக்கும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு ரகசியத்தையும் ஒரு நாணயமான எதிரி என்ற காரணத்தினாலே வெளியிட்டார். இந்தியை நாங்கள் கட்டாய பாடமாக்குவதற்கு அடிப்படை வெறும் இந்திக்காக அல்ல, சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும். அந்த சமஸ்கிருதத்தை என்று லயோலா கல்லூரியிலே அவர் பேசினார். உடனே அதை எடுத்து விளக்கி சொன்னார்கள். எனவே இப்போதும் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களை, இந்த சூட்சமத்தை வெறும் இந்தி திணிப்புக்காக நாம் எதிர்க்கவில்லை. இந்த திணிப்பு எங்கே இருந்தாலும் எந்த ரூபத்திலே இருந்தாலும் திராவிடர் இயக்கமும் திமுக கூட்டணியும் தென்னாடும் எதிர்த்தே தீரும் என்பது ஒரு பக்கத்திலே இருந்தாலும் அதைவிட ஆழமான ஒரு தத்துவம் உண்டு. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மும்மொழி திட்டத்தை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறவர்களுக்கு பாடம் கற்றுக்கொள்வதற்காக சொல்லிக் கொள்கிறோம். இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இந்திய அரசியல் சட்டத்திலேயே அவர்கள் மொழி, ஆட்சி மொழி என்ற இடம் வருகிற போது இதில் என்ன சொன்னார்கள் சொன்னால், ஹிந்தி ஷால் பி எ லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் தேவ்நகரி ஸ்கிரிப்ட். தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவ்நகரி ஸ்கிரிப்ட் என்று சொன்னால் தேவ பாஷை. எங்களை அவமானப்படுத்தி மிக முக்கியமாக தேவ பாஷை, அது எது சமஸ்கிருதம் மட்டும்தான் தேவ பாஷை. ஆனால் அதே நேரத்திலே உங்களுடைய பாஷை தமிழ் பாஷை செம்மொழியாக்கி அதை தந்த தலைவனுடைய மேடை இந்த மேடை தமிழ்நாட்டில் இல்லை, இந்த மேடை கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட தமிழை செம்மொழியை நீச்ச பாஷை, இன்னமும் நீச்ச பாஷை என்று சொன்ன நேரத்தில் அது தேவ பாஷை, இது நீச்சர்கள் பாஷை என்று சொன்னார்கள். 2 பாஷைக்கு இடமில்லை, அதற்குத்தான் இடம் என்று சொல்லி கோயிலுக்குள்ளேயே விட்டவர் இங்கே பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அங்கேயே தான் உங்கள் கடவுளுக்கு தமிழ் புரியாதா என்று கேட்ட இடத்திலே இங்கே இருக்கிறோம். சாதனை செய்த ஆட்சி. எனவே இது தத்துவங்களை கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஆட்சி. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தந்தை பெரியார் சொன்னார், இது சமஸ்கிருத ஆதிக்கம். எனவே தான் தமிழ் அறிஞர்கள் மரபினடிகள் மற்றவர்களெல்லாம் திரண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி காலத்திலே ஒரு அற்புதமான ஒரு செயல் வந்து அவ்வளவு எதிர்த்து
எங்கள் தோழர்களை பலியாக்கி தாளமுத்து நடராசனுக்கு அண்மையிலே தான் நினைவகத்தை புதுப்பித்தார்கள். நம்முடைய ஒப்பற்ற முதல்வர், திராவிடத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக இன்றைக்கு இந்தியாவையே பார்த்து அலறக்கூடிய அளவிற்கு அவருடைய முழக்கங்களும் உரிமைகளும் இருக்கின்றன. நீ திமிர்தனமாக பேசாதே, உன் திமிரை இறக்கி காட்டக்கூடிய ஆற்றல் தமிழ் மண்ணுக்கு உண்டு, தமிழர்களுக்கு உண்டு என்று அவர்கள் உரையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதே ராஜகோபாலாச்சாரியார் பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? யாரோ ஒருவர் இன்றைக்கு கல்வி அமைச்சர், அந்த மத்தியிலே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர், அவருக்கு நாங்கள் சொல்லுகிறோம், ராஜாஜியை உங்களுக்கு வெறும் கவர்னர் ஜெனரலாக மட்டுமே படித்திருப்பீர்கள். ஆனால் அதே ராஜாஜி தான் இந்த 38 இந்த இயக்கத்துக்கு காரணவகர்த்தாவாக அமைந்தார்கள். ஆழ்வது நானா ராமசாமி நாயக்கரா என்று கேட்ட காலம் போய் அதே இயக்கத்தை சார்ந்தவர் இது போன்ற மேடைகளிலே ஆச்சாரியாரையே அண்ணா வந்து அழைத்து ஒரு முழக்கம் கொடுத்தார். இந்த வரலாற்றை கல்வி அமைச்சராக அன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறவர், மும்மொழி திட்டம் என்று மிகப்பெரிய அளவிற்கு ஆழவத்தோடு பேசக்கூடியவர். இன்னும் கேட்டால் முதலமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னதைப் போல திமிர்தனத்தோடு பேசக்கூடியவர். உன் திமிரை இறக்கி காட்டுவதற்கு தமிழ்நாட்டிலே ஆள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வுபடுத்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? உங்களுக்கு நினைவூட்டுகிறோம், டெல்லிக்கு நினைவூட்டுகிறோம். ஆச்சாரியார் கடைசியில் என்ன சொன்னார்? இது போன்ற மேடையிலே வந்து அமர்ந்தார், திராவிடத்தின் மேடையிலே அமர்ந்தார். அமர்ந்தது மட்டுமல்ல, ஒரு புதிய கோஷத்தை கொடுத்தார். வாழ்நாளிலேயே பெரியார் இந்த வெற்றியை பார்த்தார், அண்ணா பார்த்தார், இந்த இயக்கம் பார்த்தது, இன்னமும் உங்கள் காலத்திலும் காட்டப் போகிறோம், நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். என்ன சொன்னார் தெரியுமா? ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் என்று சொன்னார். அதுதான் எந்த இந்தியை திணித்தாரோ அந்த ஆச்சாரியாரையே பணிய வைத்து வளைய வைத்து இந்த இயக்கம் இந்திதான், இங்கு வேலை இல்லை, இந்தி நெவர் என்று சொன்னார். இங்கிலீஷ் எவர் அப்புறம் இருக்கட்டும், ஹிந்தி நெவர் என்பதற்கு என்ன பொருள்? ஒருபோதும் இந்தி வராது என்று கவர்னர் ஜெனரலாக பதவி வைத்த ஆச்சாரியார் எழுதிவிட்டது போவதை விட நீங்கள் என்ன ஆச்சாரியாரை விட மிக பிறந்த அறிவாளிகளா? நினைத்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எனவே இந்த மேடை வெறும் அலங்கார மேடை அல்ல, அறைகூவல் மேடை. இந்த இடத்திலே நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே அரசியல் சட்டத்திலே எங்களுக்கு இருக்கிற உரிமை, நிதி வேண்டும் என்று கேட்கிற போது உங்களிடத்தில் நிதியும் மறுக்கிறீர்கள், நீதியும் மறுக்கிறீர்கள், சமூக நீதிக்கும் இடம் தர மறுக்கிறீர்கள். நிதியையும் நாங்கள் உங்களிடத்தில் சலுகை கேட்கவில்லை, உங்களிடத்தில் பிச்சை கேட்கவில்லை. நாங்கள் எங்களுடைய பணத்தை உரிமையோடு கேட்கிறோம். எனவே கேட்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் என்ன அங்கே இருந்து தயாரித்து கொடுத்து விட்டு வந்தீர்களா? எனவே தான் எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற உரிமை போராட்டம் தான் இந்த போராட்டம். எனவே தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகின்ற நேரத்திலே ஒன்றை மட்டும் சொல்லி நினைவூட்டுகிறேன். ஏனென்றால் அடுத்து பின்னால் நம்முடைய இளைஞர்களை எழுத்தி இந்த ஆட்சியினுடைய கொள்கை என்ன என்பதை எடுத்துக்காட்ட வகையிலே முறியடிக்கப்படாத 30 சாதனைகள் என்று புத்தகமே போட்டிருக்கிறோம். அண்ணா அவர்கள் ஒரே ஒரு ஆண்டு தான் இருந்தார்கள், ஓராண்டு ஆட்சியிலே இருந்தார்கள். இந்த ஓராண்டு ஆட்சி காலத்தில் அண்ணா பேசிய பேச்சு, இது ஆவணம் மிக முக்கியமானது. அதிலே சொன்னார், அதுவும் இங்கே நம்முடைய வைகோ அவர்கள் சிறப்பாக அதை குறிப்பிட்டார்கள். நான் அந்த கூட்டத்திலே அண்ணாவுடைய பேச்சை கேட்டு அமர்ந்தவர்கள் ஒருவர் நான். அப்படி அண்ணா அவர்கள் உருக்கமாக சொன்னார், உடல் நலம் குறைவு, அதோடு கலைவாணர் அரங்கத்துக்கு பக்கத்தில் அன்றைக்கு பாலர் அரங்கம் என்று பெயர் இருக்கு, அங்கே வந்து அமர்ந்து அண்ணா பேசுகிறார். பேசும்போது சொன்னார், நான் இல்லாத போது 3 பெரும் சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். அதைத்தான் அவர் சொன்னார். ஒன்று, தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம். மெட்ராஸ் என்பதற்கு பதிலாக தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம். 2, அதைவிட முக்கியம், சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும், நடந்த திருமணங்களும் செல்லும், நடக்கும் திருமணங்கள் சொல்லும், இனி நடக்கப் போகின்ற திருமணங்களும் செல்லும் என்று பிரகடனப்படுத்தி இருமொழி கொள்கை, ஆட்சி மொழியாக தமிழ் மொழி, அதே போல் ஆங்கிலம், இந்த 2 தான், 3வது இடமில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டு சொன்னார். இந்த ஓராண்டு காலத்தில் 30 சாதனைகள். இந்த 30 சாதனைகளிலே நான் கேள்விப்பட்டேன், இங்கே இருக்கிற ஆதிக்கவாதிகள்
உடனே வந்து இது எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று ஆட்சியை கலைத்து விடலாம் என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டு பேசுகிறார்கள் என்று காதிலே எனக்கு விழுந்தது. உங்களால் முடியுமா என்றால் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்யலாம் என்பதை நான் தெளிவாக ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, அதைத்தான் இப்போது நினைவூட்டி விட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என்னவென்று சொன்னால், அண்ணா சொன்னார், ஆட்சியாளர்களே, அப்படி வருகிறவர்களே இதையெல்லாம் மாற்றிவிடலாம். இப்போ அதுதானே செய்கிறார்கள். மும்மொழி கூட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தார்களே. ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அண்ணா பேசுகிறார். அண்ணா பேசும்போது சொல்லுகிறார், இதையெல்லாம் நீங்கள் மாற்றிவிட வேண்டும். சுயமரியாதை திருமணமா கூடாது, அதை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டு பெயரா கிடையாது, பழையபடி சென்னை மாகாணமே இருக்க வேண்டும் என்று. அதே போல தமிழுக்கு பதிலாக அந்த மும்மொழி திட்டம், தமிழா இருமொழி திட்டம், அதை எடுத்துவிட்டு மும்மொழி திட்டத்தை கொண்டு வரலாம் என்று நீங்கள் முயற்சி செய்தால் செய்வீர்கள். அதை பற்றி அதிகாரத்தை போடலாம், ஆட்சியை பயன்படுத்தலாம் நினைப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் கடைசியிலே ஒன்றே ஒன்று என்னவென்றால், இதையெல்லாம் செய்கிற நேரத்தில் ஒரு அச்சம் உங்களுக்கு வழங்கும். இதை செய்துவிட்டு வெளியே போக முடியுமா, இதை கொண்டு விட்டு வேகமாக முடியுமா, உங்களாலே முடியாது என்று சொல்லும்போது ஒரு அச்சம் உங்களை உலுக்கும். அந்த அச்சம் உங்களை உலுக்கும் போதெல்லாம் அண்ணாதுரைதான் இந்த நாட்டை எந்த நாளும் ஆளுகிறான் என்று பொருள் என்று அண்ணா விளக்கம் சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணாவுடைய ஆட்சி திராவிட ஆட்சி, பெரியார் மண்ணினுடைய ஆட்சி என்று சொன்னால் என்றைக்கும் இந்த போராட்டம் தொடரும், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது அடையாளம். எனவே நண்பர்களே, இது உலைக்களத்திலே அடித்திருக்கிற முதல் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு போர்ச்சங்கு முழக்கம், இது வெறும் கண்டன முழக்கம் அல்ல, போர்ச்சங்கு ஊதியாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தயாராக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். இன்னும் கேட்டால் 200 வெற்றி பெறுவோம் என்பதற்கு அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் 200 அல்ல 234 இந்த கூட்டணிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த திட்டத்தை வைக்கிறீர்கள். நீங்கள் வேகமாக செல்லுங்கள், விரைவாக வெற்றி எங்களிடம் வரும். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வீழ்க திணிப்பு என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.